ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கிட்ஸோட குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இந்த பாப்பாலாம் என்ன பண்ணுறான்னா, இந்த பொல்லங்காயெலாம் பொல்லங்காய் பீக்கங்காய் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய மைண்டு யூஸ் பண்ணி ஆல்ரெடி இதே தானடி சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. அப்போ சொன்னது லஞ்ச் பாக்ஸு, இப்போ சொல்கிறது ரெசிபி. அதனால் ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு குளிர்ச்சி இல்லைங்களா? அதனால் ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வரன்னு ஆயிரும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பீக்கங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அது அவளுக்கு கண்ணுக்கே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. பீக்கங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சும்மா தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா பீக்கங்காய் வந்து நல்லா வெந்துடுங்க. அப்புறம் ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 முட்டை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை தான் உடச்சி போட்டேன் நினைக்கிறேன். 2 முட்டை உடச்சி போட்டேங்க. ஏன்னா 2 பேத்துக்கு, பெரியவளுக்கு சின்னவளுக்கு 2 பேத்துக்குமே லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 முட்டை உடச்சி போட்டேன். உடச்சி போட்டு எண்ணெய்க்கு அந்த முட்டை மேலே கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்ல முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சுங்க. ஒரு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டினோம்னா காய் முட்டை ரெண்டுமே சேர்த்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு கிண்டி கொடுத்தோம்னா ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதாங்க அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு. ஏன்னா இந்த சின்ன குட்டி வந்து மிளகா போட்டால் சாம்பார்லாம் ஊற்றி கொடுத்தா சம்டைம்ஸ் அவள் சாப்பிட மாட்டேங்கிறாளுங்க. அதனால காய் நம்மளுக்கு கொடுத்த மாதிரியாச்சு, முட்டை கொடுத்த மாதிரியாச்சு, நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஆச்சுங்க. இதாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.